End of chapter exercises. Question number 11. Let P of x equal to ax plus b, Q of x equal to cx plus d be the two linear polynomials. ஓகே, அதுக்கு வந்து செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து லீனியர் பாலினாமியலுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன, y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இல்லையா? இதுல ஏன்றது ஸ்லோப்பு, பின்றது வந்து y இன்டர்செப்ட். ஓகே, இதுல y இருக்கு இல்லையா, y வந்து நம்ம p ஆஃப் எக்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அ பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் as a function of x அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்ப p of x ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா that represents the value of y. இல்ல, in other way, the value of y கொடுத்திருந்தாங்கன்னா that represents the value of p of x. ஓகேவா? இப்ப கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். First condition, p of 0 equal to 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? When the value of x is equal to 0, p of x இல்லனா the value of y is equal to 5 னு அர்த்தம். Okay, that is the first condition. Second condition என்ன? The polynomial p of x minus q of x cuts the x-axis at 3, 0. இப்போ இந்த ரெண்டு polynomials இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள difference வந்து எப்படி இருக்கும்னா, it cuts the x-axis at 3, 0னா x ஓட வேல்யூ 3 and y ஓட வேல்யூ 0 னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம difference கண்டுபிடிச்சோம்னா that will be 0. எப்போ? when the value of x is equal to 3. x is equal to 3 ன்ட்டு p of x லியும் q of x லியும் substitute பண்ணிட்டு அது ரெண்டுத்துக்கும் difference கண்டுபிடிச்சோம்னா that will be equal to 0 அப்படின்னு அர்த்தம். That is condition number 2. Condition number 3 என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். The sum p of x plus q of x is equal to 6x plus 4 னா அவங்க ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? p of x யும் q of x யும் ஆட் பண்ணோம்னா that will be equal to 6x plus 4 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த கண்டிஷன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of x ம் q of x ம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்னத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி p of x ம் q of x ம் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? p of x q of x கொடுத்திருக்காங்களா? அத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். லெட்னு கொடுத்திருக்கனால நம்மளும் லெட்டே போடலாம். லெட் p of x is equal to ax plus b, q of x is equal to cx plus d. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். கண்டிஷன் 1. கண்டிஷன் 1 என்ன? p of 0 equal to 5. ஓகே, x is equal to 0 னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அதை வந்து 5 ஓட நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன். ஓகே, so p of 0 is equal to a into 0. a of ax னா என்ன அர்த்தம்? a into x. x ஓட வேல்யூ 0 னா a into 0 plus b. அதை எவ்வளவுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? 5 க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா p of 5 equal to 0 னு கொடுத்திருக்காங்க. p of 0 equal to 5 னு கொடுத்திருக்காங்க. a into 0 0வா? 0 plus b will be b. So the value of b equal to 5 னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? a b c d கண்டுபிடிக்கணும். அதுல b நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு using condition 1. next second condition என்ன? the difference p of x minus q of x cuts the x-axis at 3, 0வா? அது செகண்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 2 என்ன? p of x minus q of x cuts the x-axis at 3, 0. அப்ப என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், அதாவது x வேல்யூ வந்து 3 னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்குமா? 0வா இருக்குமா? ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் p of 3 கண்டுபிடிக்கலாம். p of 3 is equal to a into 3 plus b. b ஓட வேல்யூ 5. ஓகேவா? சோ இது எப்படி எழுதலாம்? 3a plus 5 னு எழுதலாம். அடுத்தது q of 3. q of 3 ன்றது என்னது? cx plus d யா? x க்கு பதில் 3 னு போட்டோம்னா 3c plus d னு வரும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 0 இருக்கும். ஏன்னா y வேல்யூ வந்து 0. ஓகே, so p of 3 minus q of 3 is equal to 3a plus 5 plus 3c plus d னு வருதா? I'm sorry, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. we have to subtract. சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன் பிராக்கெட் போடணும்? ஏன்னா இந்த மைனஸ்ன்றது இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்குமே மைனஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? அதனால பிராக்கெட் போட்டுட்டு அந்த மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஒவ்வொரு டேர்முக்கும். which gives me 3a plus 5 minus 3c minus d. இது எவ்வளோ? is equal to 0. ஏன் equal to 0? ஏன்னா
அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் அது p of 3 minus q of 3 வந்து is equal to 0 அப்படின்றத அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, so 3a minus 3c minus d is equal to minus 5 அப்படின்னு வரும். ஓகே, இந்த கண்டிஷனை நம்ம வச்சுக்கலாம். டேக் இட் as ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்பதான் நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம். ஸோ டேக் இட் as ஈக்குவேஷன் நம்பர் 1. இது புரிஞ்சிருச்சா? 3a minus 3c minus d இருக்கு. இந்த பிளஸ் 5 நான் அதர் சைட் கொண்டு போனேன்னா எனக்கு மைனஸ் 5 வந்துருச்சு. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இப்ப கண்டிஷன் 3க்கு போலாம். கண்டிஷன் 3 என்னன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா the sum p of x plus q of x is equal to 6x plus 4. ஓகேவா? p of x ஐயும் q of x ஐயும் ஆட் பண்ணோம்னா 6x plus 4னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். p of x, q of x. p of xன்றது என்னது? ax plus b plus q of xன்றது என்னது? cx plus d. ஓகே, இந்த b யோட வேல்யூ நமக்கு தெரியும். அதனால b யோட வேல்யூ நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? 5னு போட்டுக்கலாம். 5 தானே கண்டுபிடிச்சோம். b equal to 5னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ax plus 5 plus cx plus d equal to 6x plus 4னு வந்துருச்சு. இப்போ x டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா எழுதிக்கலாம். வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் ஒன்னா எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ax plus cx இது டுகெதர் பிளஸ் 5 plus d is equal to 6x plus 4. இது வரைக்கும் புரியுதா? இப்போ இதுல காமன் ஃபேக்டர் x இருக்குல்ல, அதை நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ a plus c into x. x காமன் ஃபேக்டரா வெளியே எடுத்தனா ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஏவும் சியும் ரிமைனிங் இருக்கும். அதை பிராக்கெட் குள்ள நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ a plus c into x plus 5 plus d is equal to 6 plus 4. இப்போ என்ன பண்ணலாம்னா x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்றேன். 5 plus d is equal to 4. இப்போ பாருங்க 5 plus dன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. 5d ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, எக்ஸ் டேர்மே இல்ல. அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எக்ஸ் டேர்மே இல்லாம இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? 4. அதனால இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். 5 plus d equal to 4. அப்ப dன்றது என்னது? 4 minus 5 equal to minus 1ன்னு வரும். So the value of d equal to minus 1. b யோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. d யோட வேல்யூ minus 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். a plus c யோட 6 கம்பேர் பண்ணலாம். ஏன்? ரெண்டுமே வந்து உங்களுக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? சோ a plus c is equal to இந்த சைடு என்ன இருக்கு? 6ன்னு இருக்கு. a plus c equal to 6ன்னு இருக்கு. இதை எத்தனாவது ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம்? நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. 3a minus 3c minus d equal to minus 5 இருக்கா? இப்ப d யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? substituting d equal to minus 1 in equation 1. equation 1 என்னது? 3a minus 3c 3a minus 3c minus d equal to minus 5 தானே வந்தது? 3a minus 3c minus d equal to minus 5. இப்ப d equal to minus 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3a minus 3c minus of minus, அதாவது minus minus 1 equal to minus 5ன்னு வந்துரும். ஓகேவா? அப்போ 3a minus 3c எவ்வளவு வரும்? 3a minus 3c plus 1ன்னு ஆயிடும். minus into minus plus. plus 1 is equal to minus 5. அப்போ 3a minus 3c இந்த plus 1 அதர் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? minus 1ன்னு ஆயிடும். So 3a minus 3c equal to minus 6ன்னு வரும். இப்ப எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றனால என்ன பண்ண போறேன்? நானு லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் 3ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? 3a by 3னா ஏன்னு வந்துரும். 3c by 3னா minus cன்னு வந்துரும். அதே மாதிரி minus 6 by 3னா minus 2ன்னு வந்துரும். So a minus c equal to minus 2ன்னு அடுத்த ஈக்குவேஷன் கிடைக்குது நம்மளுக்கு. This is third equation. இப்ப பாருங்க நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்னு இன்கம்ப்ளீட்டா இருக்கு பாருங்க. a plus c equal to 6ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? அடுத்தது இது தேர்ட் ஈக்குவேஷன். a minus c equal to minus 2ன்னு இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதிக்கலாம். a plus c equal to 6.
that is second equation. A minus C equal to minus 2ன்றது third equation. ஓகே, இதை வந்து நீங்க என்ன மெத்தட்ல வேணாலும் போடலாம். ஓகேவா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயும் போடலாம், எலிமினேஷன் மெத்தட்லயும் போடலாம். நான் வந்து இந்த தடவை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணா என்ன ஆகும்? a பிளஸ் ஏனா 1a பிளஸ் 1a எவ்வளவு வரும்? 2aன்னு வருமா? வெறும் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஆட் பண்ணிட்டு வேரியபிளா அப்படியே போடுவோம் இல்ல. ஸோ 1 பிளஸ் 1 இஸ் 2. ஸோ 2a ஈக்குவல் டு பிளஸ் சி மைனஸ் சி கேன்சல் அவுட் ஆயிடும். அதனால சி வந்து கேன்சல் அவுட் ஆகும். சின்ற டேர்ம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. ஆட் பண்றப்ப டிஃபரன்ஸ் சைனா யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் அண்ட் புட் த சைன் ஆஃப் த பிக்கர் நம்பர். ஸோ 6ல இருந்து 2 போச்சுன்னா 4, பிக்கர் நம்பர் 6, அதோட சைன் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? the sign is பிளஸ்ன்னு அர்த்தம். அதனால 2a equal to 4. So a is equal to 4 by 2 which is equal to 2. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? a is equal to 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, d வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன? c வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். From second equation a plus c equal to 6. இப்ப a ஓட வேல்யூ 2வா? அப்ப 2 plus c equal to 6னா c என்னவா இருக்கும்? 6 minus 2 equal to 4. Plus 2 other side போச்சுன்னா minus 2. So the value of c equal to 4. இப்ப எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோமா? a equal to 2, b equal to 5, c equal to 4, d equal to minus 1. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாமா? p of x லையும் q of x லையும் p of x equal to ax plus b which is equal to a ஓட வேல்யூ 2ன்றனால 2x plus b ஓட வேல்யூ 5. So p of x equal to 2x plus 5, q of x equal to cx plus d. c ஓட வேல்யூ 4, so 4x plus d ஓட வேல்யூ minus 1, அதனால minus 1, 4x minus 1ன்னு வரும். So p of x equal to 2x plus 5, q of x is equal to 4x minus 1. Therefore, p of x equal to 2x plus 5, q of x equal to 4x minus 1. ஓகேவா, இதுல வந்து நடுவுல ஸ்டக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே ஒன்னொன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஈஸியா அது எப்படின்னா இட்ஸ் லைக் வாக்கிங் ஆன் அ கேக் மாதிரி ஈஸியா இருக்கும். ஓகே, எங்கேயாவது ஸ்டக் ஆனீங்கன்னா திருப்பி ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி இந்த சம பாருங்க. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உங்களுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தட் கஷ்டமா இருந்ததுன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஏவோட வேல்யூவும் சிவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சுக்கோங்க. கிளியரா? Question number 12. Look at the first 3 stages of growing pattern of hexagons made using matchsticks. So it's a hexagon. அடுத்தது முதல் 3 stages கொடுத்திருக்காங்க. A new hexagon gets added at every stage which shares a side with the last hexagon of the previous stage. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஹெக்ஸகன் வந்து ஆட் ஆயிட்டே இருக்குமா. ஆட் ஆகும்போது எப்படி ஆட் ஆகும்னா தனித்தனியா ஆட் ஆகாது. இது ஒரு ஹெக்ஸகனு, அதுக்கப்புறமா இது ஒரு ஹெக்ஸகனு அப்படின்னு ஆட் ஆகாதான். இது வந்து காமன் சைடு ஒண்ணு வந்து ரெண்டுத்துக்கும் வந்து காமனா ஆக்கிருமா. சோ அதாவது ஒரு சைடுல இருந்து அடுத்த ஹெக்ஸகன் வரைகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ ஒரு சைடு வந்து காமனா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இதுல 6 சைட்ஸ் இருக்குன்னா அடுத்ததுல வந்து மொத்தம் 12 சைட்ஸ் இருக்காது. 12 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் வேணா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். Okay, with the last hexagon of the previous stage. இப்ப என்ன சொல்றாங்க? Draw the next 2 stages of the pattern. How many matchsticks will be required at this stage ன்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எத்தனை matchsticks requiredன்னு பார்க்கலாம். ஒரு ஹெக்ஸகன்னா மொத்தம் 6 சைட்ஸா? ஓகே, சோ அதனால வந்து உங்களுக்கு 6 matchsticks வேணும் ஒரு ஹெக்ஸகன் பண்றதுக்கு. சோ இது ஒரு matchstick, நெக்ஸ்ட் இது ஒரு matchstick, 1 2 3 4 5 and then 6. So 6 matchsticks வேணும் ஒரு ஹெக்ஸகன் மேக் பண்றதுக்கு. ஓகேவா? இதே செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த மேட்ச்ஸ்டிக்ல இருந்து நான் வரையறேன், ஒரு காமன் சைடா எடுத்துட்டு வரையறேன்னா சோ 1 வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகே, கரெக்டா? அப்ப எவ்வளவு இருக்கும்? செகண்ட் ஸ்டேஜ்ல 2 ஹெக்ஸகன்னா 2 ஹெக்ஸகன் we need 6 into 2 12 ஸ்டிக்ஸ் வேணும். ஆனா ஒரு ஸ்டிக் மட்டும் காமன் ஃபார் போத் தி ஹெக்ஸகன்ஸ்ன்றனால 1 கம்மியா இருக்கும். அப்ப எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கும்? 11 ஸ்டிக்ஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்கு. சோ எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு? 11 ஸ்டிக்ஸ் தான் தேவைப்படுது. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா?
இந்த செகண்ட் ஸ்டேஜோட மேட்ச் வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டிக் வந்து காமனா இருக்கு. இது வரைக்கும் 11, அடுத்தது 12, 13, 14, 15, 16 இருக்கு. ஓகேவா? இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. 6க்கும் 11க்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 5. 6ஓட நம்ம 5 வந்து ஆட் பண்ணோம்னா we are getting the second stageல இருக்கிற number of matchsticks. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் 16க்கும் 11க்கும்னா 11ஓட 5 ஆட் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு 16 வந்துரும். அப்ப நெக்ஸ்ட்ல எத்தனை matchsticks இருக்கும்? 16ஓட again 5 ஆட் பண்ணோம்னா it is 21. So 21 matchsticks needed. How many matchsticks will be required at these stages னு கேக்குறாங்க. இப்ப next 2 stages வரைய சொல்றாங்க. Okay, I am very poor at drawing. வரையறேன், பாத்துக்கங்க. இது 1, 2, 3, 4. ஓகே, நான் வந்து இப்படி கீழே மேலெல்லாம் போய் வரையாம ஸ்ட்ரெயிட்டாவே வரைஞ்சிட்டேன். ஸோ இது 1, 2, 3, 4 ஹெக்ஸகன்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 தேவைப்படும் உங்களுக்கு ஸ்டேஜ் 4க்கு. ஓகேவா? ஸ்டேஜ் 5க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 வரைஞ்சிட்டு 1, 2, 3 ஹெக்ஸகன்ஸ் வரைஞ்சாச்சு. 4, 5 ஹெக்ஸகன்ஸ் வரையணும். 5. ஓகே, 1, 2, 3, 4, 5 ஹெக்ஸகன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்ப 4 வரைக்கும் எத்தனை இருந்தது உங்களுக்கு? 21ன்னு இருந்தது இல்லையா? இது வரைக்கும் 21ன்னு இருந்தது. அப்புறம் 21, 22, 23, 24, 25, 26 இருக்கும். ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு +5 தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? So, draw the next 2 stages வரைஞ்சாச்சு. How many matchsticks will be required at these stages-னா stage 4ல வந்து we need 21 and for stage 5 we need 26 matchsticks. ஓகேவா? Next, complete the following table. Stage 1ல எத்தனை இருந்தது? 6 இருந்தது. Stage 2ல வந்து 11 இருந்தது. Stage 3ல வந்து 16 இருந்தது. Stage 4ல வந்து 21 இருந்தது. Stage 5ல வந்து 26 இருந்தது. கரெக்டா? அப்ப ஸ்டேஜ் என்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த பேட்டர்னை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அப்சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு காமனா வந்து அதுக்கு ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். ஸ்டேஜ் 1ல வந்து மொத்தம் 6 இருந்தது. இதுல வந்து 11 இருந்தது அண்ட் தென் இதுல வந்து 16 இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? +5 ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? +5 பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த 6ன்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே 5ன்றது தான் காமன்ன்றனால 5 இன்டூ ஸ்டேஜ் என்னது? 1. 5 இன்டூ 1 இஸ் 5. ஆனா இங்க வந்து 6 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? +1 பண்ணணும். கரெக்டா? சோ இது ரெண்டுத்துக்கும் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ் போறதுக்கு என்ன பண்றோம்? +5 பண்றனால எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம எழுத பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ். ஓகே, சோ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் 6ன்றனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 எழுதணும்னா ஓகே 5 இன்டூ அந்த ஸ்டேஜ் நம்பர் 5 இன்டூ அந்த ஸ்டேஜ் நம்பர் வந்ததுன்னா நம்மளுக்கு 5 வருது. பட் ஐ நீட் 6ன்றனால ஒரு +1 போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். 5 இன்டூ ஸ்டேஜ் நம்பர். ஸ்டேஜ் நம்பர் என்ன? 2. ஸோ 5 இன்டூ 2 இஸ் 10. ஆனா எனக்கு 11 வேணும். அதனால என்ன பண்றேன்? நான் +1 பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப தேர்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஸ்டேஜ் 3. இப்ப வந்து இதுவும் +5ன்றனால 5 இன்டூ 3 is 15. 15 plus 1 is 16. இப்ப எல்லாத்துலயும் அப்ளை ஆகுது. அப்ப என்னது? 5 இன்டூ அந்த ஸ்டேஜ் நம்பர் +1. அதுதானே உங்களுக்கு காமன் எக்ஸ்பிரஷன். எப்படி வந்து அதை வந்து டெசிஃபர் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சோ காமன் எக்ஸ்பிரஷன் என்னது? 5 இன்டூ ஸ்டேஜ் நம்பர் இஸ் n +1. அப்ப 5 இன்டூ nன்றது நம்ம எப்படி எழுதலாம்? 5n எழுதிடலாம். அப்ப அந்த காமன் எக்ஸ்பிரஷன் என்னது? 5n + 1 is the காமன் எக்ஸ்பிரஷன். இதே மாதிரி நம்பர் ஆஃப் டைல்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்று சால்வ் பண்ணிருந்தோம். கரெக்டா? சோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஹெக்ஸகன் வச்சு கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு காமன் எக்ஸ்பிரஷன் என்ன? 5n + 1. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் a rule to determine the number of sticks required for the nth stage. So what is the rule? 5n + 1 where n is the stage number. ஓகேவா? நெக்ஸ்ட்
how many matchsticks will be required for the 15th stage of the pattern அப்படின்னு கேக்குறாங்க. Okay, 15th stage கேக்குறாங்கன்னா when n is equal to 15. Okay, when, this is for question number, subdivision number 4. When n equal to 15, because stage 15 la கேட்டிருக்காங்க, 5n plus 1 is equal to 5 into 15 plus 1. 5 into 15 எவ்வளோ? 75 யா? So 75 plus 1 is equal to 76. So how many sticks will be required? 76 sticks, matchsticks. 76 matchsticks will be required for the 15th stage of the pattern. Clear? Now question number 5. Can 20 matchsticks form a stage in this pattern? Justify your answer. 20 matchsticks வந்து ஒரு இத மாதிரி வந்து 6 I mean அதாவது ஒரு ஹெக்ஸகன் ஃபார்ம் பண்ணனும். அதுல இருக்கிற ஒரு சைடு மட்டும் previous சைடோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் வரையறப்ப 20 matchsticks-ஆல வரைய முடியுமா அப்படினு கேக்குறாங்க. ஃபார்ம் பண்ணுமா இந்த ஸ்டேஜ்? ஃபார்ம் a stage in this pattern னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஹோல் நம்பர் வேல்யூ வந்ததுனா it will form. ஓகேவா? டெசிமலோ ஃபிராக்ஷனோ வந்ததுனா it will not form. ஓகேவா? இப்ப செக் பண்ணிடுவோமா அத? ஓகே. So 5n plus 1 is equal to 200. ஏன்னா number of matchsticks அவங்க கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜ் நம்பர் கொடுத்தாதான் nல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவங்க number of matchsticks கொடுத்துட்டாங்கன்னா equal to 200 னு எடுத்துக்கணும். This is question number, subdivision number 5. So 5n plus 1 equal to 200 னு வச்சுட்டு n-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 5n is equal to plus 1 other side போச்சுனா என்ன ஆகும்? minus 1 னு ஆயிடும். It will be 199 னு வரும். 199 கண்டிப்பா வந்து 5 ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா 5 ஆல டிவைட் ஆகணும்னா என்ன டிவிசிபிலிட்டி ரூல்? 0 இல்லனா 5ல எண்ட் ஆனா மட்டும் தான் 5 ஆல டிவைட் பண்ண முடியும். பட் இங்க பாசிபிலிட்டி இல்ல. எனிவே நம்ம போடலாம். n is equal to 199 by 5 னு வரும். So 19 வந்து 3 times, 3 5s are 15, remaining வந்து 4, 49, 49ன்றது 9 times, 45 னு வரும். So 4 by 5, 39, 4 by 5 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? So இது fractionல வந்திருக்கு. அதனால it is not possible. 200 matchsticks, therefore 200 matchsticks cannot form a stage in this pattern. Can it form a stage in this pattern? It cannot form a stage in this pattern. நம்ம complete பண்ணிடலாம். ஓகேவா? இந்த question வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம with respect to square tiles வந்து already போட்டிருக்கோம். இது with respect to hexagon. இதுலயே வந்து எந்த shape கேட்டாலும் first pattern identify பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் accordingly நீங்க answer பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, question number 13. இதுவும் வந்து p of x, q of x கொடுத்துருவாங்க. abcd வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி question தான். ரெண்டு லீனியர் பாலினாமியல் கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஸ்லோப் வேல்யூஸும் y intercept வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So question number 13. Let p of x equal to ax plus b, q of x equal to cx plus b be two linear polynomials. Conditions கொடுத்துருக்காங்க. The graph p of x passes through the points 2, 3 and 6, 11. Next, the graph of q of x passes through the points 4, minus 1. The graph of q of x is parallel to the graph of p of x. Parallel என்ன அர்த்தம்? ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்ப வந்து ரெண்டு லைன்ஸ் வந்து எப்ப வந்து parallel இருக்கும்? அதோட ஸ்லோப் வேல்யூ வந்து சேமா இருந்தாதான் parallel இருக்கும். And the value of a is same. ஏன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல a வேல்யூ c வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. சோ அதோட ஸ்லோப் வேல்யூஸ் வந்து சேமா இருந்ததுன்னா அப்பதான் வந்து அந்த ரெண்டு லைன்ஸும் parallel-ஆ இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த செகண்ட், இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் கண்டிஷன்ல இருந்து நம்மளுக்கு தெரியறது என்னது? a வேல்யூவும் c வேல்யூவும் சேம், they are equal அப்படின்றத we identified it. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? find the polynomial p of x and q of x. அப்படின்னா என்ன அர்த்தம்? a b c d வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். Also find the coordinates of the point where these lines meet the x axis. அப்படின்னா என்ன அர்த்தம்? x intercept கண்டுபிடிச்சிட்டு அதோட coordinates எழுதணும். x intercept ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூ 0வா இருந்தாதான் it will meet the x axis இல்லையா? So y ஓட வேல்யூ 0 போட்டுட்டு x intercept ஓட வேல்யூ வச்சு அந்த coordinates எடுத்து எழுதிடணும். ஓகே, இந்த ரெண்டு linear polynomialsக்கும். ஓகே, ஒன் பை ஒன்னா போடுவோமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? the graph of p of x passes through the points 2, 3 and 6, 11.
ஸோ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அதே மாதிரி இந்த இடத்துல 6,11லயும் 6 வந்து எக்ஸ் வேல்யூ, 11 வந்து ஒய் வேல்யூ. இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா we will get the value of a and b. எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் p of x equal to எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் எழுதிடலாம். லெட் p of x equal to ax plus b. அதே மாதிரி q of x equal to cx plus d. கண்டிஷன் என்ன? கண்டிஷன் நம்பர் 1. p of x passes through 2,3 and 6,11 இல்லையா? அப்போ இது வந்து x வேல்யூ, இது y வேல்யூ. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். p of 3 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். p of 2 கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். p of 2 equal to ax plus b யா? இப்போ x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2a plus b ன்னு வரும். அப்ப 3 y யோட வேல்யூ என்ன? 3. அதை வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 2a plus b equal to 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது புரிஞ்சிருச்சா? இந்த பாயிண்ட் 2ஐயும் 3ஐயும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 2ன்றது x வேல்யூ, 3ன்றது y வேல்யூ. y வேல்யூ இஸ் நத்திங் பட் p of x. ஓகே? ஸோ இது p of x தான் passes through the points கொடுத்துருக்காங்க. அதனால இதை p of x ல மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். q of x ன்னு அவங்க கொடுக்கல, அதனால q of x ல சப்ஸ்டியூட் பண்ண கூடாது. ஓகேவா? இப்போ 2,3 கொடுத்துருக்காங்களா, x ஓட வேல்யூ 2 போட்டுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஈக்குவேஷன்ல ax plus b ல. அப்ப 2a plus b ன்னு வரும். y யோட வேல்யூ 3 இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு p of x ஓட வேல்யூ. ஸோ p of x க்கு பதில் 3ன்னு போட்டா 2a plus b equal to 3ன்னு வந்துரும். இப்ப நெக்ஸ்ட் 6,11க்கு ஈக்குவேஷன் எழுதுவோமா? p of x ஓட வேல்யூ 6, y யோட வேல்யூ 11 இல்லையா? ஸோ p of 6 is equal to 6a. ஏன்? x ஓட வேல்யூ வந்து இப்ப 6. அதனால 6a plus b equal to y யோட வேல்யூ என்ன? 11. அதனால equal to 11ன்னு போட்டுரும். So second equation. இப்போ இந்த ரெண்டு equation கிடைச்சிருச்சா? 2a plus b equal to 3 is first equation. 6a plus b equal to 11 is second equation. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன் சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த b வேல்யூ இந்த b வேல்யூ கேன்சல் பண்றதுக்காக. சப்ட்ராக்ட் பண்ணாதானே கேன்சல் ஆகும். உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா I will teach you the substitution method. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். From equation 1, 2a plus b equal to 3 யா? அப்ப b equal to 3 minus 2a. கரெக்டா? இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை substitute b equal to 3 minus 2a. b இருக்கிற இடத்துல 3 minus 2a எங்க substitute பண்ண போறோம்? செகண்ட் ஈக்குவேஷன்ல substitute பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 6a plus b யோட வேல்யூ வந்து 3 minus 2a வா? அதை b க்கு பதில் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 3 minus 2a is equal to 11. இப்போ 6 minus 2a, ஏன்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். 6 minus 2a எவ்வளோ? 4a plus 3 equal to 11. அப்போ 4a equal to 11 minus 3 which is 8. 4a equal to 8னா a என்ன வரும்? 2ன்னு வரும். a கண்டுபிடிச்சாச்சா? இப்ப இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தான் b வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் a வந்து எந்த ஈக்குவேஷன்ல எழுதுறீங்களோ அதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஆனா a வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? b equal to 3 minus 2a வா? அதுலயே கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். b equal to 3 minus 2a வா? So 3 minus 2 into 2. 2 into 2 எவ்வளோ? 4. So 3 minus 4 is equal to minus 1. b யோட வேல்யூ என்ன? minus 1. புரிஞ்சுதா? a b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Using condition number 1, a b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Next. The graph q of x passes through the point 4, minus 1. இல்லையா? அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். Condition 2. Condition 2 என்ன? Graph of q of x passes through என்ன பாயிண்ட்? மறந்துருச்சு. passes through 4, minus 1. 4, minus 1. இப்ப q of x என்னது?
cx plus d யா xக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும் yக்கு பதில் -1 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா so x is equal to 4 அப்ப 4c plus d equal to -1 ஏன் -1 q of x வந்து is nothing but y the value of y யோட value -1ன்றனால is equal to -1 ன்னு போட்டுறேன் x ஓட value 4ன்றனால 4 into c will be 4c so 4c plus d equal to -1 இது ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் so இது வரைக்கும் 3 equations யூஸ் பண்ணுமா இதை வந்து 4th equation எடுத்துக்கலாம் 4c plus d equal to -1 okay இப்போ லாஸ்ட் கண்டிஷன் third condition என்னது condition number 3 q of x க்கும் p of x க்கும் slope they are parallel okay condition 3 என்ன p of x is parallel to q of x அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ they have the same slope ன்னு அர்த்தம் கரெக்ட்டா என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க the graph of q of x is parallel to the graph of p of x ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா so graph of p of x is parallel to q of x அப்படின்னா என்ன அர்த்தம்னா that means slopes are equal ன்னு அர்த்தம் அப்படின்னா a equal to c ன்னு அர்த்தம் a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 2 ன்னு கண்டுபிடிச்சோமா a equal to 2 ன்னு தானே கண்டுபிடிச்சோம் so a 2 னா c யும் 2 தான் as a equal to 2 c is also equal to 2 இப்ப c equal to 2 ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இத கொண்டு போய் இப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல fourth equation அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் substituting c equal to 2 in equation number 3 or 4 equation 4 என்ன equation அது 4c plus d equal to -1 4c plus d equal to -1 கரெக்டா c ஓட வேல்யூ 2 அப்ப 8 plus d equal to -1 ஓகே அப்ப d என்னது 8ன்றது அதர் சைடு போச்சுனா -8 ன்னு ஆயிடும் so -1 -8 will be -9 so the value of d equal to -9 இப்ப a ஓட வேல்யூ 2 வந்தது b ஓட வேல்யூ என்ன வந்தது b is -1 b equal to -1 c equal to 2 d equal to -9 அப்ப ஈக்குவேஷன் எழுதிடலாமா p of x is equal to ax plus b a ஓட வேல்யூ 2 அதனால 2x b ஓட வேல்யூ -1 2x -1 q of x ன்றது என்னது cx plus d c ஓட வேல்யூ 2 so 2x d ஓட வேல்யூ cx plus d இல்லையா d ஓட வேல்யூ -9ன்றனால -9 இப்ப பாருங்க ஸ்லோப் வேல்யூ சேமா இருக்கறனால தான் அது ரெண்டும் parallel-ஆ இருக்கு இந்த ரெண்டு கிராஃபும் parallel-ஆ இருக்கு ஓகேவா இத கண்டுபிடிச்சாச்சு p of x உம் கண்டுபிடிச்சாச்சு q of x உம் கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஃபைனலா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன क्वेश्चन find the polynomials p of x and q of x கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு also find the coordinates of the point where these lines meet the x axis அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து x intercept ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும் ஓகே x intercept for p of x is equal to 2x minus 1 formula என்னன்னா x intercept கண்டுபிடிக்கிறதுக்கு x intercept equal to minus b by a ஏன் minus b by a னா இப்போ இது என்னது y is equal to ax plus b ஓகே இதுதான் வந்து standard equation for the polynomial ஓகே ax plus b இதுல வந்து when the line cuts the x-axis y value equal to 0 so 0 equal to ax plus b னா இந்த b other side கொண்டு போனா என்ன ஆகும் minus b ன்னு ஆயிடும் minus b equal to ax அப்ப x is equal to minus b by a ன்னு வருதா okay minus b by a னா என்ன y intercept value minus of y intercept value by the slope is the x intercept okay இப்ப எழுதிடலாமா x intercept 2x minus 1 னா என்ன வரும் minus b by a formula okay x intercept equal to minus b by a இதுல b ஓட வேல்யூ என்ன minus 1 minus of minus will be plus அதனால 1 by a ஓட வேல்யூ என்ன 2 so 1 by 2 ன்றதுதான் x intercept அப்போ இதோட coordinates எழுதிடலாமா coordinates where the graph இல்லனா the line cuts the x-axis is x intercept ஓட வேல்யூ 1 by 2
y ஓட வேல்யூ 0. ஸோ 1/2, 0 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது q of xக்கு எழுதலாம். q of x is equal to எவ்வளோ 2x minus 9 இல்லையா? q of x வந்து 2x minus 9. அப்ப x intercept என்னது? minus b by a தான formula. Minus of b ஓட value minus 9. Minus of minus will be plus. So 9 by a ஓட value 2. So 9/2 வரும். 9/2 னா எவ்வளோ 4.5 இல்ல 9/2 னே வச்சுக்கோங்க. அப்ப இதோட coordinates பார்த்துடலாம். Coordinates where the line cuts the x-axis is x-intercept ஓட value 4.5, 0. ஓகேவா? 4.5க்கு பதில் நீங்க வந்து 9/2 னு எழுதிக்கலாம். 9/2, 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இது புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு சம் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷனையும் 1 by 1 சால்வ் பண்ணீங்கனாலே you will finally get the answer. Am I clear? Question number 14. இதுதான் வந்து இந்த சாப்டரோட லாஸ்ட் கொஸ்டின். What do all linear functions of the form f of x is equal to ax plus a where a is greater than 0 have in common அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ f of x is equal to ax plus a இருக்கு. இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? a is greater than 0 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது என்ன? இப்போ எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் இது எல்லாத்துக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காமனாக இருக்குன்னா நம்ம எப்படி எழுதணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்லோப் என்ன காமனாக இருக்குது, y intercept என்ன காமனாக இருக்குது, x intercept என்ன காமனாக இருக்குது அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிவனோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் இஸ் f of x is equal to ax plus a. இப்போ இதில் இருக்கிற காமன் ஃபேக்டரை நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏன்றது தான் காமனாக இருக்குது. ஸோ ஏவை வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத ப்ராக்கெட்குள்ளே போட்டுரும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏவை வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் எழுதிக்கங்க. ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ஏவை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுன்னு 0 போடுவீங்களா? கிடையாது. ஓகே, ஏனா என்ன அர்த்தம்? 1a அர்த்தம். இப்போ ஏவை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? ஸோ a into x plus 1 அப்படின்றது தான் இப்போ வந்து அதில் வந்து காமன் ஃபேக்டரை எடுத்து எழுதுறது. a into x plus 1. ஓகேவா? நவ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்லோப் அப்புறம் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்லோப் WRTனா வித் ரெஸ்பெக்ட் டுன்னு அர்த்தம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்லோப் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்லோப்னா என்ன? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏ வேல்யூ தான் ஸ்லோப் இல்லையா? ஸோ ஹியர் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதில் கிவன் கண்டிஷன் என்னது? ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் ஸ்லோப்னு அர்த்தம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். Okay, therefore all the lines will have positive slope. Okay, positive slope na enna artham? The lines will rise from left to right. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கிராஃப்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்குமா லைன். ரைஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னா பாட்டம் டு டாப் எப்படி போகுமா? லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும். இப்போ டாப்ல இருந்து பாட்டம் எப்படி போகும்? ரைட் டு லெஃப்ட் போகும். இதே பாட்டம் டு டாப்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ், ஆல் த லைன்ஸ் வில் ஹாவ் பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகே, and then all lines will rise from left to right. Okay, இப்போ with respect to slope எழுதியாச்சு. இப்போ with respect to y intercept எழுதலாம். y interceptன்றது என்னது? b ஓட வேல்யூ. இதில் b ஓட வேல்யூ என்ன? a இல்லையா? ஓகே, இது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? b வேல்யூ தான் y intercept. y intercept equal to y intercept நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? x வேல்யூவை வந்து 0ன்னு போடணும். ஓகே, y intercept is equal to b. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா putting x is equal to 0, f of 0 is equal to ax plus a வா? அப்ப x 0ன்னு ஆயிடுச்சுன்னா 0 plus a is equal to 0. So y intercept equal to, இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா.
y-intercept is equal to a. இப்ப a வேல்யூ வந்து greater than 0ன்னு இருக்குல்ல, இதுல a வேல்யூ is greater than 0னா, அப்ப y-intercept எப்படி வரும் உங்களுக்கு? பாசிட்டிவ் வேல்யூவா வரும். பாசிட்டிவ் வேல்யூவா வந்ததுன்னா என்ன ஆகும்? y-intercept பாசிட்டிவா இருந்ததுன்னா, it will be above the origin. ஓகேவா? It will be above the origin. ஓகேவா? As a is greater than 0, all the lines cut the y-axis above the origin. ஓகேவா? y-intercept ஓட வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா above the origin, நெகட்டிவா இருந்ததுன்னா below the origin, equal to 0 இருந்ததுன்னா it will pass through the origin. ஓகேவா? இப்ப next with respect to x-intercept. ஓகே, x-intercept கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? y is equal to 0ன்னு போடணும். ஓகே, to find x-intercept, put y-ன்றது it's nothing but f of x இல்லையா? f of x is equal to 0ன்னு போடணும். அப்ப ax plus a equal to 0. ஓகே, so ax is equal to minus a plus a, other side போச்சுன்னா minus a ஆயிடும். அப்ப x is equal to minus a by a equal to a cancel ஆயிடும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? minus 1ன்னு வரும். ஓகேவா? so x-intercept ஓட வேல்யூ என்ன? minus 1. இப்போ இந்த ரெண்டு x-interceptக்கும் y-interceptக்கும் coordinates எழுதிடலாம். coordinate தான் where the line cuts the x-axis is minus 1, 0. Okay? அப்படின்னா என்ன அர்த்தம்? all passes through the fixed point minus 1, 0. all pass through fixed point. இந்த minus 1, 0வை இந்த function of f of x இருக்கு பார்த்தீங்களா, for different values of x நீங்க இது பண்ணீங்கனாலும், different lines இத மாதிரி வரைஞ்சிங்கனாலும், ஓகே, உங்களுக்கு வந்து அது வந்து minus 1, 0வை கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டு தான் போகும். அதே மாதிரி y-intercept இது பண்ணியாச்சா? y-interceptோட coordinates எழுதிடலாம். coordinate where the line cuts the y-axis is 0, y-intercept என்ன வந்தது? a வந்தது இல்லையா? a 0, a. ஓகேவா? ஆனா இந்த எல்லா நீங்க என்ன லைன்ஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கனாலும் இந்த ஃபார்ம் ax plus aன்ற ஃபார்ம்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2x plus 2, 3x plus 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வரைகிற லைன்ஸ் எல்லாமே எங்க பாஸ் பண்ணி போகும்? minus 1, 0வை பாஸ் பண்ணிட்டு தான் போகும். ஏன்னா அதோடைய x-intercept வேல்யூ என்ன? minus b by a is the formula. so minus 2 by 2னா minus 1ன்னு கண்டிப்பா வரும். ஸோ அந்த x-interceptோட வேல்யூ minus 1, 0ன்றனால இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா லைன்ஸுமே, இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா லைன்ஸுமே கண்டிப்பா minus 1, 0வை பாஸ் பண்ணிட்டு தான் போகும். ஓகேவா? இது வந்து ஒரு 1 மார்க்கர்லயும் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, if the equation is 2x plus 2, ஓகே, it will pass the x-axis at அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிளியரா? 1 மார்க்கராகவும் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த கொஸ்டினை அப்படியே கூட உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணலாம். கிளியரா? இப்போ வந்து இந்த சாப்டர் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபுல் சாப்டருக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம இந்த ஃபுல் பிளேலிஸ்டையும் பாருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஜேஎன் மேம் சைனிங் ஆஃப்.